உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் தாமே நம்ம கூட்டி சேர்த்து கிருபைக்காக விசேஷமாக வீடுகளில் ஆன்லைன் மூலியமாக தொடர்ந்து நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை கூட ஆவியான தேவன் தாமே நடக்க போகிற இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்காக நம் கண்கள் மூடி நாம் செபிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து வரும் வானங்களை ஞானமாயப்படுத்தவில்லை எங்கள் நீதியுள்ள தகப்பனை உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், போட்டுகிறோம். தேவரீர் இந்த கொரோனா காலத்திலும் தேவரீர் எங்களை உயிரோடு வைத்த உமது கிருபைக்காக நன்றி தகப்பனை ஸ்தோத்திரம். இதோ உங்களுடைய ஆராதனை ஒழுங்குமுறைகளை நீர் ஆசீர்வதியும், பாடல் வேலைகளை ஆசீர்வதியும். தேவரீர் இதோ தேவ செய்தி கொண்டு வருகிற தாசரை மறைத்து நீர் வெளிப்படும். அவர் கொடுக்க போகிற செய்தி எங்களுக்கு ஆவியுள்ள ஆகாரமாய் இருக்க நீ கிருபை பாராட்டும் தகப்பனை சோத்தரிக்கும். வந்திருக்கிறவர்களை எல்லாரும் ஆசிரியரும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும். கேட்டு காணொலி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்க அநேக விசுவாச மக்களை தட்டி எழுப்பி இதோ பக்கம் அவர்களை திருப்பிக் கொள்ள கிருபை பாராட்டும். ஆசீர்வதை பலப்படுத்தும். இயேசுவின் இனிய என்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. நாமத்தில் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவரே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தை தரிசிக்கும்படிக்காக கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு கர்த்தர் தாமே உங்களை அது சிறப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வேளையில் கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதனை செய்கிற வேளையில் நாம் பயபக்தியோடு முழு உள்ளத்தோடு கர்த்தர் நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Love.
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடந்த
வெள்ளிக்கிழமை நாளில் கூட நம் ஆவிக்குரிய தகப்பன் ஊழியக்கார ஐயா இறந்து 1 வருஷம் காலம் முடிந்து அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டாக காலை 11 மணிக்கு அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி ஊழியர்களாக கூடி ஆராதனை, அதாவது ஜப கூட்டத்தை, அந்த நினைவு தோத்திர கூட்டத்தை ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை கொடுத்தார். ஒரு சில விசுவாசிகள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அந்த ஊழியத்தை ஊழியக்கார ஐயா விட்டு போன அந்த ஊழியத்தை தொடர்ந்து அடியால் செய்யும்படிக்கு உங்களுடைய ஜபம் அதிகமாக தேவைப்படுது, உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக அடியாளுக்கு தேவைப்படுது. கர்த்தர் தாமே அடியாலை தொடர்ந்து அந்த ஊழியத்தின் பாதையிலே நடத்தும்படிக்காக, அவர் விட்டு போன அந்த ஊழியத்திலே கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்தும்படிக்காக, அவர் சித்தத்தின்படி அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக தொடர்ந்து நீங்கள் எனக்காக ஜெபிப்பீங்க நான் விசுவாசித்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற சகோதரர் பால்ராஜ் அவர்களே நாம் கர்த்தர் நாம மகிமைக்கென்று நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். வீடுகளில் இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தையை கேட்க போகிற உங்களுக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வந்து அந்த தாசனை கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். வேத வசனமானது அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதுக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனிதர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தேவன் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். இக்கட்டான நேரத்தில் இந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை வழி நடத்தி வருகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அவருடைய நாமம் எப்போதும் மகிமைப்படட்டும். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். அந்த வசனமானது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை குறித்து இருக்கிறது. அந்த வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளில் மகனாகிய ஒருவன் மனைவி எலிசாவிடத்தில் வந்து அவள் கேட்கிறாள், உம்முடைய தாசன், உம்முடைய ஊழியக்காரன் அவன் கடன் பண்ணியிருந்தான். கடன்காரர்கள் வந்து என் 2 பிள்ளைகளையும் மொத்தையாக கொத்தடிமைகளாக அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி எலிசாவிடத்தில் வந்து அந்த ஸ்திரீயானவள் கேட்கிறாள். அருமையான தேவஜனமே, தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகி ஒருவருடைய மகன் அந்த குடும்பமானது கடன் செய்திருந்தது. அந்த கடத்தை திருப்பதற்கு முன்பதாகவே அந்த அருமையான தீர்க்கதரிசியோட மகன் மரித்து போய்விட்டான். அப்போது அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து அவனோட மனைவியிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அனுதினமும் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கடன் கொடுத்தவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அந்த தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் வந்து அவள் கேட்கிறாள், அருமையான ஐயாவே, உம்மிடத்தில் தீர்க்கதரிசியாக இருந்த எங்கள் மாமனார் அவரோட மகன் மரித்து போய்விட்டான். கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு சூழ்நிலைகள் சரியா இல்லை.
என்று சொல்லி எலிசாவிடத்தில் அவள் கேட்கும்போது எலிசா என்ன சொல்கிறார் என்று சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கு சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி அந்த சகோதரி சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, தேவன் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அதை வைத்துதான் உன்னோட குறைகளை தீர்த்து விடுவார். உன்னிடத்தில் இருக்கிற நம்பிக்கை, உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசம், உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பலன், உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பணம், உன்னிடத்தில் இருக்கிறதான தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ அற்புதங்களை செய்ததான தேவன் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எலிசா சொல்லியிருக்கலாம், உன்னோட பிள்ளைகளை என்னோட ஆசிரமத்திலே விட்டுவிடு, உன்னோட பிள்ளைகளை இங்கே விட்டுவிடு என்று சொல்லியிருக்கலாம். எலிசா அப்படி சொல்லவில்லை. எலிசா அந்த ஸ்திரீயை பார்த்து அவன் கேட்கிறான், கடன் கொடுத்தவர் தினமும் உன்னிடத்தில் வருகிறார்களா, உன்னிடத்தில் உன்னை தொந்தரவு பண்ணுகிறார்களா என்று சொல்லி கேட்கும்போது, அவர்கள் தினமும் தொந்தரவு செய்தது மட்டுமல்ல, என்னோட 2 பிள்ளைகளையும் அவர்கள் கொத்தடிமையாக அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஸ்திரீயானவள் சொன்னார். அந்த ஸ்திரீயோட பெயர் இங்கே கொடுக்கப்படவில்லை, ஆனால் அந்த தீர்க்கதரிசியோட பேரும் கொடுக்கப்படவில்லை, அந்த தீர்க்கதரிசியோட மகனோட பேரும் கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மக்கள் அவரோட முன் வந்ததை நாம் பார்க்க முடியாது. சாமுவேலோட பிள்ளைகள் அவர்கள் லஞ்சங்களை வாங்கினார்கள் என்று சொன்னார்கள். ஏலியோட பிள்ளைகள் அவர்கள் சீர்கெட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ வேதத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் சரியான நிலையிலே சரியான வழியிலே அவர்கள் நடக்கவில்லை. ஆனால் இந்த மனுஷன், இந்த தீர்க்கதரிசியோட மகன், அந்த ஸ்ரீ சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் பார்க்கும்போது அவர் கர்த்தரில் பயபக்தி உள்ளவராயிருந்தார். கர்த்தரில் பயபக்தி உள்ளவராயிருந்தார். அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். அவர் தேவனை நேசிக்கிறவராயிருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராயிருந்தார் என்று சொல்லி அந்த ஸ்ரீ சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய குடும்பமானது தேவனுக்குள் பயபக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பயபக்தி உள்ளவராக நடந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு புருஷனானவன் தன் மனைவி அவன் நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவளாக காணப்பட வேண்டும். அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் குடும்பங்களிலே புருஷன் தன் மனைவியை நேசிக்கிறதில்லை, மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஏதோ திருமணம் ஆகிவிட்டது, எப்படியோ நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடன் பண்ணினார். எதற்காக கடன் பண்ணினார்? தேவனோட ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக கடன் பண்ணியிருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் பண்ணியிருக்கலாம், இல்லை தன் குடும்ப சூழ்நிலைக்காக கடன் பண்ணியிருக்கலாம், இல்லை நெருக்கடியில் கடன் பண்ணியிருக்கலாம். எந்த நேரத்தில் எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கடன் வாங்கிறது தப்பில்லை. கடத்தை மறுபடியும் கொடுக்கும்போது சூழ்நிலைகளை தேவன் கவனிக்கிறார். பிசாசானவன் அந்த சூழ்நிலைகளை தவறாக மாற்றி விடுகிறார். இன்றைக்கு கடன் உபாகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, நீயோ
கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்கிறார். நீ தலையாய் இருப்பா, வாளாய் இருக்க மாட்டாய் என்று சொல்கிறார். தேவன் நம்மை தலையாக அவர் மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்மை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறார். நாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோட வார்த்தையிலே உண்மை உள்ளவராக நாம் நடந்து கொள்ளும்போது, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனோட பாதத்தில் உட்கார்ந்து கேட்கும்போது தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி நாம் தேவனோட பாதத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்காமே நாம் இருக்கும்போது அநேக சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்கிறோம். கடன்காரர்கள் வந்து அந்த சிறிய இடத்துல சத்தம் போட்டார்கள். இன்னைக்கு ஊழியத்துக்காக ஏன் சொன்ன தீர்க்கதரிசியின் மகன் என்று சொல்லப்படும் போது அவர் ஒருவேளை ஊழியத்துக்காக கடன்பட்டிருக்கலாம். அந்த தீர்க்கதரிசியில் அநேக பக்தர்கள் வந்திருப்பார்கள். ஒருவேளை சூழ்நிலைகள் சரியில்லாத இருக்கிறதுனால அவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் அந்த தீர்க்கதரிசியோட மகன். ஆனால் தேவன் நம்மை ஒருவருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும்போது நாம் தேவனோட பாதத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். என்னோட சூழ்நிலைகள் எப்படி மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து நடந்து கொள்ள வேண்டும். இங்கே அவன் அந்த தாயானவள் எலிசாவிடத்தில் வந்து சொல்கிறாள், இரண்டு பிள்ளைகளையும் அடிமைகளாக அவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். பிள்ளைகள் மேலே அன்புள்ளவளாக இருந்தால் அந்த தாய், புருஷன் மேல் அன்புள்ளவளாக இருந்தால் அந்த பிள்ளைகளை விட்டு கொடுக்கறதுக்கு அந்த தாய்க்கு மனசு இல்லை. இன்னைக்கு கூட தன் புருஷன் காலமானதுக்கு அப்புறம் தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்காத பாதுகாத்து கொடுக்கிற ஒரு தாய் உங்களுக்கு உண்டு. அந்த தாயானவள் உங்களை கவனிக்கிறவளாக இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவளாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையானது நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தரோட கையில் உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கடன் வாங்குகிறவர்களாகல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக தேவன் மாற்றுவார். உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்தியஸுக்குள் அவரோட மகிமைக்குள் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தியஸ் மகிமைப்படும் போது உங்களோட குறைகள் எல்லாம் அவர் மாற்றி விடுவார். குறைகளை மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. அந்த ஸ்ரீ சொல்கிறாள், கடன் கொடுத்தவர்கள் வந்து என் 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போகுவேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னான். அவள் வந்து எலிசாவிடத்திலே முறையிட்டாள். எலிசா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், உன்னோட வீட்டில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது அவள் சொல்கிறார், உன்னோட அடிமையின் வீட்டிலே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, அந்த வீட்டில் எல்லாமே காலியாக இருக்கிறது, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஆனால் எண்ணெய் இருந்தது. அருமையான தேவஜனமே, இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த ஸ்ரீயிடத்தில் எல்லாமே போய்விட்டது, வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஆனாலும் எண்ணெய் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அந்த எலிசா அந்த ஸ்ரீயை ஒரு ஊழியக்காரியாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. எலிசா செய்த அற்புதங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த அற்புதங்களில் இது ஒன்று. எலிசா அந்த ஸ்ரீயை ஒரு ஊழியக்காரியாக மாற்றிவிட்டார். எப்படி ஊழியக்காராக மாற்றினார்? தேவனோட கரத்தில் நாம் வரும்போது தேவன் நம்மை ஊழியக்காரராக மாற்றுவாரே தவிர ஒருவனுக்கு கொத்தடிமையாக மாற்றுகிறதில்ல. உலகத்துக்கு நம்மை அனுப்புகிறதில்ல. உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்கும்படிக்கு, அவர்களை அபிஷேகம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை மாற்றுகிறார். இன்றைக்கு நாம் ஏழைகளாக காணப்படலாம். ஒருவேளை கொத்தடிமைகளாக நம்மளோட மனசில் நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, அவரிடத்தில் இவ்வளோ கடன் வாங்கிவிட்டனே,
என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இருக்கிறவனை பார்க்கிலும் இல்லாதவன் தான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளில் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் எதை சொன்னாலும் நாம் அதை மனசில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் நம்மை வழி நடத்துகிறாரா என்பதை இந்த சூழ்நிலையில் மூலியமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு விரோதமாக கிரியை செய்யும்போது நாம் சரியான பாதையில் நடக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனோட பாதையில், தேவனுக்கு பின்னாடி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் கடந்து போகிறோம் என்பது அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவஜனமே, அந்த ஸ்ரீ சொன்னால், உன் அடிமையின் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு பதிலாக எலிசா சொன்னார், நீ போய் உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாத்திரங்களை வாங்கிக்கொள் என்று சொன்னார். பாத்திரங்களை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை நீ ஊற்று என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும், நம்ம வீட்டை சுற்றிலும், நம்ம வீட்டுக்கு பக்கத்திலும் எத்தனையோ பாத்திரங்கள் காலியாக கிடக்கிறது. தேவனோட வசனம் இல்லை, அதுக்குள்ளே ஜீவன் இல்லை, அதுக்குள்ளே வெறுமையாக கிடக்கிறது. அந்த பாத்திரங்களை நாம் வாங்கி அதுக்குள்ளே தேவனோட அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். எண்ணெய் என்ற அபிஷேகத்தை நாம் ஊற்ற வேண்டும். இன்னைக்கு அப்படி நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? அந்த ஸ்ரீ எலிசாவிடத்தில் வந்து கேட்கும்போது ஆசிரமத்தில் இருக்க பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை, ஆசிரமத்தில் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளவில்லை, நீயும் இங்கே தங்கிவிடு என்று சொல்லவில்லை. ஆனால் எலிசா என்ன சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அது அந்த எண்ணெயை வாங்கி நீ என்ன பண்ண என்று சொன்னால், உன் அயலாகத்திற்காரிடத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிக்கொள். உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களை வாங்கி கொண்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்று. பாத்திரங்களை வீட்டுக்குள்ளே வைத்து கதவை சாத்தி அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி என்ன பண்ண, அதெல்லாம் நிரப்பு. இன்னைக்கு நாம் நிரப்பி கொண்டு இருக்கிறோமா? காலியாக இருக்கிற எத்தனையோ பாத்திரங்கள் உண்டு. நம் வீட்டு பக்கத்தில் எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறது, நம் தெருவில் எத்தனை காலி பாத்திரங்கள் இருக்கிறது. தேவனோட வசனத்தை அறியாத மக்கள் இன்றைக்கு நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கள் உண்டு, ஏன் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே உண்டு. ஆனால் அந்த காலி பாத்திரத்தில் அபிஷேகத்தின் எண்ணெயை நாம் நிரப்புகிறோமா? தேவன் நமக்குள்ளே கொடுத்த அந்த அபிஷேகத்தை, நமக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெயை அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா? அருமையான தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதங்களை செய்ததான தேவன், அபிஷேகத்தை கொடுத்ததான தேவன், அபிஷேகத்தினால நிரப்பினதான தேவன் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் உங்களோட வாழ்க்கையிலே அது தோல்வியாக காணப்பட்டாலும் சரி, தேவன் அதை எல்லாத்தையும் நன்மையாக மாற்றி விடுவார். வேத வசனம் சொல்கிறது, என்ன சொல்கிறது என்று நம் வேதத்தை வாசிக்கும்போது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய ஆவியில் நாம் ஏழைகளாக காணப்பட வேண்டும், நாம் பாக்கியவான்களாக மாறுகிறோம். தேவன் துன்பத்தையே நன்மையாக மாற்றுகிற தேவன், துன்பத்தையே இன்பமாக மாற்றுகிற தேவன். உன்னோட சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள் அது தாறுமாறாக காணப்படும், நம்முடைய பார்வைக்கு அது தாறுமாறாக காணப்படும். ஒரு சின்ன ஊசி கூட பெரிய கடப்பாறை போல காணப்படும். ஆனால் தேவனோட வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், தேவனோட ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், தேவனோட வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நம்ம ஆராய்ந்து பார்த்து எல்லாத்தையும் சரி செய்து கொள்ள முடியும். அந்த ஸ்ரீ
பணத்தை கேட்கவில்லை. எலிசாவிடத்தில் என்ன கேட்டாள்? உன்னோட தீர்க்கதரிசிகளில் ஒருவனுடைய மகன் என்று சொல்லுகிறாள். அவரோட பேர் கொடுக்கப்படவில்லை. ஏன்? உங்களோட மகனாகவும் இருக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்கிற ஒருவனாகவும் காணப்படலாம். அவன் கடன் பண்ணி இருக்கலாம், கைவிட்டு போயிருக்கலாம், தூர தேசத்துக்கு போயிருக்கலாம், உங்களை விட்டே தூரமாக கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தால், இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை இருந்தால், அன்றைக்கு மார்த்தாள் இயேசு இடத்துல கேட்டாள், ஆண்டவரே, நீ இங்கிருந்து இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஊழியக்காரன் ஒருவேளை தவறி போயிருக்கலாம். அந்த அருமையான அந்த 2 பிள்ளைகளுக்கு ஒரு தாய் இருந்தாள். அவர்களை கொத்தடிமையாக விட அந்த தாய்க்கு மனசு இல்லை. அந்த பிள்ளைகள் எல்லாம் பிசாசு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அந்த தாய்க்கு மனசு இல்லை. அந்த தாயை ஊழியத்தில் நிற்கிறாள். அருமையான தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்ததான தேவன் நீங்கள் யோசித்து நடந்து கொள்ள வேண்டும். குறை சொல்லும்போது அது ஈஸியாக தெரியும், ஆனால் அதை அனுபவிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். சொல்லுகிறவர்களுக்கு அது ஈஸியாக சுலபமாக இருக்கும், கேட்கிறவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தாய் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னார். எலிசா சொன்னார், காலி பாத்திரங்களை வாங்கிக்கொள். பிள்ளைகள் எல்லாம் போய் வீட்டாக காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அருமையான விசுவாசிகளே, நீங்கள் பிள்ளைகளாக சபையில் காணப்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிற பாத்திரங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் காலியாக கிடைக்கிறது. அந்த காலியாக கிடைக்கிற பாத்திரங்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். சபை என்ற வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற எண்ணெயை அந்த பாத்திரங்களில் ஊற்றும்போது அந்த பாத்திரங்கள் நிரம்பும். இன்னைக்கு எத்தனை பாத்திரங்களை நாம் நிரப்பியிருக்கிறோம்? தேவனோட வசனத்தினாலே, தேவனோட அபிஷேகத்தினாலே எத்தனை பாத்திரங்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த ஸ்ரீ சொன்னா, எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கிறார், கதவை சாத்தி அபிஷேகத்தினாலே நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். எல்லா பாத்திரங்களும் நிரம்புகிறது. பாத்திரங்கள் நிரம்ப 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 பிள்ளைகளுக்கு வேலை அதிகமாகிவிட்டது. அந்த பிள்ளைகள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். 5-6 வசனத்தில் நாம் பார்க்கும், எண்ணெயை ஊற்றும் போது பாத்திரங்கள் நிரம்பினது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, நீங்கள் பாத்திரங்களை கொண்டு வரும்போது அந்த பாத்திரத்தில் எண்ணெய்களை ஊற்றும் போது அது நிரம்பும். இறைமைய தீர்க்கதரிசியில் நாம் வாசிக்கிறோம், ஒரு பாத்திரம் குயவனோட கையில் கெட்டு போகிறது, அது மறுபடியும் நான் உருவாக்கக்கூடாதோ என்று சொல்லி தேவன் கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை பாத்திரங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் கெட்டு போயிருக்கலாம், அது நாசமாக இருக்கலாம், அது ஆன்மாவில் மறித்து போயிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் கொண்டு வரும்போது அந்த ஆத்மாவிலே அபிஷேகம் உண்டாகுகிறது. தேவனிடத்தில் கொண்டு போது அந்த பாத்திரத்தில் ஜீவன் உண்டாகுகிறது. அந்த பாத்திரத்தில் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அந்த குயவனோட கையிலே நாம் அந்த பாத்திரத்தை கொண்டு வர கொடுக்கும்போது, பாத்திரத்தை அவர் நேர்த்தியாகத்தான் உருவாக்கினார், ஆனால் அந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டது. அது தேவனிடத்தில் நாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது தேவன் அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார், ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், பாத்திரம் எல்லாம் முடிந்து போய்விட்டது. அந்த ஊரில் காலி பாத்திரமே இல்லை. நீங்கள் வாசம் செய்கிற இடத்துல காலி பாத்திரத்தை காண முடியவில்லை. காரணம் என்ன? எல்லாரையும் நீங்கள் தேவனோட வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. தேவனோட வீட்டுக்குள்ளே நாம் எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் நாம் சொல்லுகிற வசனத்தை அவர் கேட்கவில்லை என்றாலும்,
நம்மை கீழ் ஜாதி என்று சொன்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, உன் ஆறுது தண்ணீர் மேல் போடுது, அது பல நாள் கிடைத்து உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. நம்முடைய ஆகாரம் என்று சொன்னால் தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் போடும்போது அவர்களை சிந்திக்க வைக்கும். பல நாள் கிடைத்து அதுக்கப்புறம் அவர்களோட சூழ்நிலைகளை தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையில தேவனோட வார்த்தையானது அவர் இதயத்தில் கிரியை செய்யும். கிரியை செய்து அது அவர்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்கும். அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உள்ளத்தில் தோன்றுதலை உண்டாக்கும். தேவனோட வார்த்தையானது தோன்றுதலை உண்டாக்குகிறது. அதுக்கு ஜீவன் உண்டு. இன்னைக்கு எத்தனை வேலைகளிலே நாம் தேவனோட வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தையானது அது முளைக்கிறது. செடியை போல முளைக்க வேண்டும். அது பச்சை மரம், அது முளைக்கும், அது துளிர்விடும், அதுக்குள் ஜீவன் உண்டு. அருமையான தேவஜனமே, இந்த எலிசா செய்த அற்புதங்கள் ஏராளமாக இருக்கிறது. எலியாவாலே ஒத்த அற்புதம் செய்தார். எலிசாவால் இரட்டத்தனை அற்புதங்களை செய்ய முடிந்தது. எத்தனையோ அற்புதங்களை செய்ததான எலிசா அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எலிசா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான ஒரு காட்சியாக காணப்படுகிறது. எலியாவை பிதாவாகவும் எலிசாவை குமாரனாகவும் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. எலிசா ஒரு இடத்துல அவர் வேலை செய்யும் போது அவர் கைக்கு தண்ணி ஊற்றினார். அந்த ஊழியக்காரனுக்கு அவர் எப்படி சேவை செய்யுமோ எல்லாவற்றையும் செய்தார். நீங்கள் ஊழியக்காரரோட கூட இருந்து அவர்களோட சேவை செய்யும் போது தேவன் அதை கவனிக்கிறார். இன்றைக்கு ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் உண்டு, ஊழியக்காரரை திட்டுகிறவர்கள் உண்டு, ஊழியக்காரருக்கு விரோதமாக கிரியை செய்கிறவரும் உண்டு. ஆனால் தேவன் அதையும் கவனிக்கிறார். அவரோட உள்ளத்தில் தேவன் பேசுவார். அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல தீர்க்கதரிசிகளின் மகனில் ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் உள்ளே செய்த நம்முடைய பிள்ளைகள் ஒருவன் என்று சொல்லி குறிப்பிடலாம். ஒரு 10 பிள்ளை இருந்தால் அதில் ஒருவன் என்று குறிப்பிடலாம். நம் சபையிலே ஒரு 100 பேர் இருந்தால் அதில் ஊழியம் செய்கிறவர்கள் இவர்கள் என்று சொல்லி குறிப்பிடலாம். நாம் ஊழியம் செய்யும்போது தேவன் நம்மை கவனிக்கிறார். ஒரு சூழ்நிலையின் போது அவர்கள் காலமாய் விடுகிறார், மரித்து போய்விட்டான் அந்த ஊழியக்காரன். ஆனால் அவன் தன் மனைவிடத்தில் சாட்சி பெற்றிருந்தான். ஒரு மனிதன் சாட்சி சொல்லும்போது முதல்ல அவன் குடும்பத்தில் அவன் சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். மனைவி விட்டு தூரமாக இருந்தால் அது சாட்சியாக காணப்படாது. மனைவி சாட்சி கொடுக்க மாட்டான், மனைவி திட்டுவாள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவன் மனைவி இடத்துல சாட்சி பெற்றிருந்தான். அதுதான் இங்கே அந்த ஸ்ரீயானவர் சொல்கிறார், என் புருஷன் மரணத்தை அடைந்தான், அவன் கர்த்தருக்குள் பயபக்தி உள்ளவனாயிருந்தான் என்று உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி எலிசாவை பார்த்து கேட்கிறார். அந்த மனைவிக்கு தன் புருஷன் எவ்வளவு பயபக்தி உள்ளவனாக இருந்தான், அந்த பயபக்தியை மனைவி அளவில் தான் முதல் சாட்சி சொல்ல வேண்டும். தன் புருஷனை குறித்து எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு முதலாக தன் மனைவிக்கு தான் தெரியும். அவன் எப்படியாப்பட்டவன், அவன் எப்படி நடந்து கொள்கிறான், அவன் எப்படி என்னை நடத்தினான் என்பதெல்லாம் அந்த மனைவிக்கு தான் தெரியும். அந்த மனைவி எலிசாவிடத்தில் சொல்கிறார்கள், என்னோட புருஷன் கர்த்தருக்குள் பயபக்தி உள்ளவனாக இருந்தான். பயபக்தின்னு சொன்னால் பைபிள் தூக்கும் போது அல்ல, எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், இதுதான் பயபக்தி. கர்த்தருக்குள் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது தான் பயபக்தி.
ஒருவன் கர்த்தருக்குள் பயபக்தி உள்ளவனாக இருந்தால் அவன் ஜனங்களிடத்துலையும் பயபக்தி உள்ளவனாக காணப்படுவான். ஜனங்களை நேசிப்பான், ஜனங்களுக்கு நன்மை செய்வான். இதுதான் பயபக்தி. அந்த ஸ்ரீ சொல்கிறாள், பாத்திரங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சொன்னார்கள். உடனே அவள் எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து பாத்திரம் கொடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சம் எண்ணெயை வச்சுக்கல. என்ன செய்கிறாள், முடிக்கிறது கொடுத்த உடனே அந்த எண்ணெய் பொங்குகிறது நின்று போய்விட்டது. அவள் எலிசாவிடத்தில் போய் நடந்ததெல்லாம் சொன்னாள். எலிசாவிடத்தில் போய் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கு எலிசா என்ன சொல்கிறார் பாருங்க. 7 வசனத்தில் சொல்லுங்க, தேவனோட மனிதனா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னாள். எலிசா இங்கிருந்தே பார்த்து கொண்டு இருக்கிறான். எலிசாவுக்கு காது பூமி மேலே வைத்தாவே அங்கு என்ன நடக்கிறது என்பது எலிசாவால் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாப்பட்ட ஞானம் பெற்றிருந்தான் தேவனிடத்தில். தேவனிடத்தில் அற்புதமான ஞானம் பெற்ற எலிசா தன் காதை பூமி மேல் வைத்தால் எந்த இடத்துல என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு எலிசாவுக்கு தேவன் கொடுத்திருந்தார். எலிசாவுக்கு தெரியும் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி தேவனுக்கு தெரியும். அருமையான தேவஜனமே, உன்னை காணுகிற ஒருவர் உண்டு, உன் சத்தத்தை கேட்கிற ஒருவர் உண்டு, உன்னை வழி நடத்துகிற ஒருவர் உண்டு. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலையிலே எல்லாத்தையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது தீமையாக வரும்போது அதையே நன்மையாக மாற்றி விடுவார். ஒரு தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் அவர் ஒரு நம்மிடத்திலிருந்து ஒரு பதிலையும் எதிர்பார்க்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, நீ வலது பக்கமும் இடது பக்கமும் சாயக்கூடாது. நீ எந்த பக்கமும் சாயக்கூடாது. மனுஷரை நம்பி போகக்கூடாது. மனுஷரோட காரியங்களை நம்பாத. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னார். அந்த காலத்தில் தரிசிகளிடத்தில் போவார்கள், தீர்க்க தரிசிகளிடத்தில். அவர்கள் தான் அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த நிலைமையிலே அந்த ஸ்ரீயானவள் அந்த எலிசாவிடத்தில் கடந்து போய் தன் பிரச்சனையை சொல்லி கொண்டாள். இன்றைக்கு நமக்கு ஒரு மகா அற்புதமான ஒரு தேவன் நம் மத்தியில் வாசம் செய்து நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதனால்தான் அவருக்கு இமானுவேல் என்று பெயர் கொடுத்தார்கள். தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டவர், நம்முடைய பாரங்கள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டவர். அந்த தேவன் எலிசா மூலியமா கிரியை செய்தார். அந்த ஸ்ரீயானவள் வந்து சொல்லுகிறாள், நடந்ததெல்லாம் சொன்னால் இன்னைக்கு நீங்கள்லாம் நடந்ததெல்லாம் சொல்றீங்களா? தன் வீட்டில் நடந்தது எல்லாவற்றையும் அந்த ஸ்ரீயானவள் சொன்னார். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறான், என் பிள்ளை நல்லா பைபிள் வாசிக்கிறான், என் பிள்ளை என்னோட வார்த்தைக்கு தவறி நடக்கிறதில்ல. நடந்ததெல்லாம் வந்து அந்த தீர்க்கதரிசி இடத்துல, எலிசாவிடத்தில் அந்த ஸ்ரீயானவள் சொன்னார், என் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் சொன்னது போலவே எல்லா பாத்திரங்களையும் வாங்கி கொண்டு வந்தார்கள். நிரப்பினதுனாலே அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வடிந்தது. அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வடிந்தது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசாவிடத்தில் வந்து கேட்கிறாள். எலிசா முதல் கேட்டால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி
இப்போ எலிசாவிடத்தில் வந்து கேட்கிறார் அந்த ஸ்ரீயானவள், அந்த சகோதரி, அருமையான தேவஜனமே, நீங்கள் தேவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் தேவனிடத்தில் வந்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த ஸ்ரீ வந்து சொல்கிறார், எண்ணெய் நிரம்பினது, நடந்தது எல்லாத்தையும் வந்து எலிசாவிடத்தில் சொன்னான். அவன் அதுக்கு சொன்னான், நீ ஒரு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை கொண்டு வந்து இந்த ஆசிரமத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவன் சொன்னான், இந்த எண்ணெய் எல்லாத்தையும் விற்று உன் கடத்தை தீர்த்து விடு. இந்த எண்ணெய் எல்லாத்தையும் விற்று உன் கடத்தை தீர்த்து விடு என்று சொன்னான். அருமையான தேவஜனமே, எண்ணெய் எல்லாத்தையும் விற்று அவள் கடத்தை தீர்த்து விட்டு மிச்சம் இருக்கிற பணத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்க்கை நடத்துங்கள் என்று சொன்னான். அருமையான தேவஜனமே, தேவன் நம் இடத்தில் இருக்கிறதை கொண்டே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 10 ரூபாய் இருக்கிறதா, இல்லை 100 ரூபாய் இருக்கிறதா, அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தேவனால் முடியும். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தன் கரத்தில் வாங்கி அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்று கொடுத்தார். ஏராளமான ஜனங்கள் அதை சாப்பிட்டார்கள். சாப்பிடுகிறது மட்டுமல்ல, சாப்பிட்டு திருப்தியானார்கள். உன்னோட வாழ்க்கையில நீ தேவனோட கரத்தில் எது இருக்கிறதோ அதை கொடுக்கும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதை குறையில்லாத நிறைவாக திருப்தியாக இருக்கும்படிக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் தேவனோட கரத்தில் நம்மளோட வாழ்க்கையை கொடுக்காது இருக்கிற வரைக்கும் நாம் குறைவுள்ளவராகவே காணப்படும். இந்த ஸ்ரீயோட வாழ்க்கையில் என்ன வீட்டில் இருந்தது, குறையும் இருந்தது. கடங்கார் வந்து தினமும் அவர்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த ஸ்ரீயானவள் எலிசாவிடத்தில் போய் தன் குறைகளை சொல்லிக் கொண்டாள். எலிசா தன் வீட்டிலிருந்து எதையும் கொடுக்கவில்லை. உன் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துதான் பிரச்சனையை மாற்றினார். அந்த ஸ்ரீயானவள் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வித்திருப்பா. ஊழியக்காரன் ஊழியத்தினாலேயே பிழைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கணத்தில் ஓட்டுகிற மாடின் வாயை கட்டக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதான தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவனோட வார்த்தையானது அது புறப்பட்டு உன்னோட வீட்டுக்குள் வரும்போது உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக தேவன் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். ஏன் தட்டுகிறார்? உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னோட வந்து போஜனம் பண்ணும்படி, உன்னை அவர் கவனிக்கும்படி, உன்னை பராமரிக்கும்படி அவர் வாசலில் வந்து நிற்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள். அந்த சூழ்நிலையே தேவன் நன்மையாக நமக்கு மாற்றுவார். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அது தோல்வியாக காணப்படும், துன்பமாக காணப்படும், நெருக்கமாக காணப்படும், நெருக்கடியாக காணப்படும். ஆனால் தேவனை அறிந்த நமக்கோ அது நன்மையாக காணப்படுகிறது. தேவனோட கரத்தில் நாம் இருக்கும்போது தேவன் நன்மையாக நம்மை மாற்றுகிறார். அந்த எண்ணெய் எல்லாவற்றையும் அவள் விற்றாள். அந்த பாத்திரங்கள் வாபஸ் கொடுத்தாள் என்று சொல்லப்படவில்லை. அந்த பாத்திரத்தை எல்லாவற்றையும் அவள் வீட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டார். பிசாசானவன் அவள் இடத்தில் வர முடியவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது, அபிஷேகத்தினால் நிரம்பி விட்டது. இன்றைய சபைக்குள் காணப்படுகிறதான விசுவாசியே, உன்னோட வாழ்க்கையில தேவனோட அபிஷேகம் இருக்கிறதா? பிசாசி உன்னை எதிர்கொள்ள முடியாது, பிசாசி உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன்? தேவனோட அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. தேவனோட அபிஷேகம் தாவீதுக்குள் இருந்ததுனாலே சவுலால் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. சவுல் தற்கொலை செய்து கொண்டான்.
ஆனால் தாவீதோ பலம் உள்ளவனாக காணப்பட்டான். அதிகமாக பலம் உள்ளவனாக மாறினான். இன்னைக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகளோட வீட்டுக்குள்ளே அவருடைய பிள்ளைகள் பயபக்தி உள்ளவர்களாக காணப்படுகிறார்களா? ஊழியக்காரோட வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் பயபக்தி உள்ளவர்களாக காணப்படுகிறார்களா? ஒரு விசுவாசியின் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் பயபக்தி உள்ளவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்கள் இடத்தில் இருக்கிறது தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஞானத்தை, கொஞ்சம் புத்தியை, கொஞ்சம் அறிவை, கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் பணத்தை, கொஞ்சம் அதிகாரத்தை எல்லாத்தையும் தேவனிடத்தில் கொடுத்து பாருங்கள். அது தேவன் மல்டிப்ளை பண்ணி அதிகமாக ஆக்கி உங்களிடத்திலேயே மறுபடியும் கொடுப்பார். ஒரு குடம் எண்ணெய் அது எத்தனையோ 1000 குடங்களாக, பாத்திரங்களாக அது மாறி இருக்கும். ஒரு குடம், ஒரு விசுவாசி தான் என் சபையில் இருக்கிறார். அந்த விசுவாசி நல்லா பூசி, தேவ வசனத்தினால பூசித்துப்பார். 100 பேர் இருக்கிற தேவ வசனத்தினால நீ பூசி, அந்த 100 விசுவாசி 1000 விசுவாசிகளாக மாறுவார்கள். அருமையான தேவஜனமே, உன்னோட வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் அவரோட மகிமைக்குள்ள நிறைவேற்றுவா. அவருக்கு மகிமைப்படணும். அருமையான தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கொஞ்சம்தான் தேவனிடத்தில் கொடுங்கள். கொஞ்சம் அறிவு இருக்கிறது ஆண்டவரே, தேவனிடத்தில் கொடுங்கள். சாலமோன் தேவனிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, ஏராளமான இஸ்ரவேல் மக்களை நான் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஞானம் தேவை. தேவன் ஞானத்தை கொடுத்தார். ஐஸ்வர்யத்தை நீ கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, அதிகாரத்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்கிறதா? அந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார். உலகத்திலே அவனை போல ஒரு ஞானி காண முடியவில்லை. அருமையான தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும், எல்லா குறைகளையும், எல்லா துன்பங்களையும், எல்லா வேதனைகளையும் இயேசுவின் பாதத்தில் வையுங்கள். அதை தேவன் நன்மையாக மாற்றுவார், ஆசீர்வாதத்தை பெருக்குவார். இவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லாமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற செவர் பால்ராஜ் அவர்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக நீ மாற்ற வேண்டுமா செபிக்கிறையா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே தாசனுடைய ஆண்டவரே ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தா, இந்த கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமே, எங்களுக்கு ஆண்டவரே நீ பிரயோஜனம் ஆக்கி கொடுத்து கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி நடக்க உதவி செய்ய. விசேஷமாக ஆண்டவர் இந்த 2 ராஜாக்கள் ஆண்டவரே 4ஆம் அதிகாரத்தில் 1 7 வரை இருக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரி வேத வசன ஆழங்களை நீர் எங்களுக்கு பிட்டு கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்ய முடியாது செபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா பிரச்சனையும் கூட நாங்கள் ஆண்டவரே ஒரு முகத்தை பாராமல் இருந்தாலும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே ரீதியில நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தரிசிக்க ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறது போல ஆண்டவரே இந்த கொரோனாவை முற்றிலுமாக விடுதலை தாங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆசீர்வாதம் கர்த்தை ஒவ்வொரு பிள்ளையும் இந்த வைப்பீராக எல்லா சரீர பலவீனத்தை விடுதலை ஆக்க வேண்டுமா செபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே சோர்வு அசதி பலன் விடுதலை ஆக்கும் கர்த்தாவை, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஒவ்வொரு நீ ஆற்றி தேற்ற வேண்டுமா செபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியம் இன்று மீண்டும் நம்மோடு சகல பரிசுத்தவானோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.